ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஸ்ரீகிரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நந்தி ஹில்ஸ். கர்நாடகா மாநிலம் சிக்பெல்லாப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. பெங்களூர்லேருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க மலை வாசஸ்தலம். கிபி 350 முதல் 1000 ஆண்டு வரை கர்நாடகாவின் சில பகுதிகளை ஆண்ட கங்கை வம்சத்தால் உருவாக்கப்பட்டது பழங்கால கோட்டை. இங்கே தமிழ் மற்றும் கன்னட மொழிகள் பேசப்படுகிறது. நந்தி ஹில்ஸ்னு பேர் வர்றதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. சோழர்கள் காலத்தில் இந்த நந்தி ஹில்ஸ் ஆனந்தகிரின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இந்த மலை பார்க்குறதுக்கு ஒரு காலை அமர்ந்த நிலையில் தூங்குற மாதிரியான அமைப்பில் இருக்குது. அதனாலேயும் நந்தி ஹில்ஸ்னு பேர் வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. 1300 ஆண்டுகள் பழமையான கோயில் இங்கே இருக்குது. யோக நந்தீஸ்வரர், சுப்பிரமணிய முருகர், அம்பாலாம் இங்கே இருக்காங்க. தெப்பக்குளம் இருக்குதுங்க. நந்தி ஹில்ஸோட என்ட்ரன்ஸில் இருக்கிற கோட்டை சுவர் சிக்பெல்லா பாளையக்காரர்களால் கட்டப்பட்டதாகவும் பின் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தானால் பலப்படுத்தப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. திப்பு சுல்தான் இங்கே சம்மரில் வருவாருங்களாமா. ஃபாரஸ்ட்லாம் போய் வேட்டையாடுறது அவரோட பொழுதுபோக்கு. இங்கே பழமையான மரம், மூலிகை, தாவரம் நல்லா இருக்குங்க. திப்பு சுல்தான் இந்த இடத்துல சிறைச்சாலையும் ஒன்று கட்டியிருக்காரு. இங்கே பல கைதிகளையும் அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. மரண தண்டனையாக இங்கே இருக்கிற சில கைதிகளுக்கு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் தள்ளி கொண்டுடுவாங்களாமா. இந்த இடத்த டிப்பு டிராப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இஸ்ரோவா இது? ஏரோஸ்பேஸ்னு சொல்றேன். ஆமா, ஏரோஸ்பேஸ் தான் போட்டுருந்தாங்க. இதோ தேவநல்லி. செம பவர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது? இது சப்ளை. இதுவா? இப்போ கொண்டு போறாங்க பாரு சப்ளை. என்ன இது ஆக்சுவலா இது எலக்ட்ரிக்கல் இதா? எலக்ட்ரிக்கல் சப்ளை. எப்படி கொண்டு போறாங்க பாரு. ஓ, இந்த டவர் போட்டு கொண்டு போக முடியாதனால இப்படி கொண்டு போறாங்க. கேஸ் கொண்டு போறாங்க. நல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு. கேஸ் வாங்க. ஃளைட். நான் பாருங்க, இங்க தான் இருக்கு ஏர்போர்ட். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இப்ப தான் ஏறுது பாரு மேல. ஏறுதா இறங்குதா? இறங்குது. ஓ, அங்க தான் இருக்கு அப்ப ஏர்போர்ட். ஆமா. தெரியுதா? ஏர்போர்ட் வழி தான் சொன்னாங்க நந்தி ஹில்ஸ் போறது. ஏர்போர்ட் போட்டிருக்கேன் பெங்களூர். அதான் போட்டிருக்கேன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். எப்போ கவுடா இந்த மாதிரி ஃப்ளைட் வருது பார். அடுத்த ஃப்ளைட் வருது. ஒன்று போகணும் வந்துட்டே இருக்கா. இங்கே இறங்குது பார். இறங்கி அண்ணானுங்களா அந்த எல்லாம் மெதுவா வாங்கடா. எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களாடா? சன்ரைஸ் பாத்தீங்களாடா? சூப்பர் என்ட்ரன்ஸா இருக்கு. ஏதோ கோட்டைக்குள்ள வர்ற மாதிரி ஃபீல் கொடுக்குறானுங்க. இந்த மலையோட மற்றும் ஒரு சிறப்பு காவேரி நதியின் முக்கியமான கிளை நதியான அர்க்காவதி நதி இங்கே தான் உருவாகுதுங்க. மேலும் பாலார் நதி, பாபாக்னி நதி, பெண்ணா நதி, பொன்னையர் நதிலாம் இங்கே தான் உருவாகுது. இங்கே சென்ட்ரலில் மலையோட சென்ட்ரல் பகுதியில் ரெக்டாங்குலரில் இருக்கிற கற்களால் ஆன ஒரு பெரிய குளம் இங்கே இருக்குது. இது வீட்ட சரோவர்னு சொல்கிறாங்க. இங்கே சார்க் மாநாடு 1986ஆம் ஆண்டு 2வது சார்க் மாநாடு இங்கே நந்தி ஹில்ஸில் தான் நடந்திருக்கு. இந்த அமைப்பில் இருக்கிற 7 நாடுகளோட தலைவர்களும் இந்த மாநாட்டில் இந்த இடத்துல கலந்துட்டு இருந்திருக்காங்க. கர்நாடகா அரசு இந்த நந்தி ஹில்ஸை பராமரிச்சுட்டு வராங்க. இங்கே சன்ரைஸ் பாயிண்ட், சன்செட் பாயிண்ட்லாம் இருக்குது. மார்னிங் ஒரு 6லேருந்து 7க்குள்ளே இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா க்ளவுட் ஸ்பிட் பார்க்கலாம். அதில் திரும்ப தான் பார்க்க முடியும். இங்கே மிஸ்ட்லாம் நல்லா இருக்குது. நாங்கள் ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருந்தோம். பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு ஃபீல் என்னென்னா நம்ம ஊட்டியில் இருக்கிற கோத்தகிரி மாதிரியே இருக்குது. கொடநாடு. இங்கே இருக்கிற யோகநந்தீஸ்வரர் கோயில் சிவன் துறவி வாழ்க்கை வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அதனால் இங்கே திருவிழாக்கள்லாம் கிடையாதுங்களாமா. ஆஞ்சநேயர், கணபதி கோயிலெலாம் இருக்குது. புஷ்பகர்ணி கோலம் இருக்குது. நவகிரகங்களும் இருக்குங்க. ஒரு மரத்தாலான பொம்மைகள்லாம் நிறைய இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அது வித்தியாசமாக இருந்துச்சு. தங்கறதுக்கு ரெசார்ட்டும் இருக்குது. டீ, காஃபி, ஃபுட்டு எதுக்கும் பிரச்சனை கிடையாது. இங்கே வந்துட்டோம்னா எல்லாமே இருக்குது தான். நல்ல சில்னஸ் என்ஜாய் பண்ணலாம்.
வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக நந்தி ஹில்ஸ் இருக்குது. மேற்கத்திய கங்கா சாம்ராஜ்யம், ஹொய்சாலா பேரரசு, விஜயநகர பேரரசு, மைசூர் அரசு, வாண்டையார் சாம்ராஜ்யம், கிழக்கிந்திய கம்பெனி ஆகியவற்றின் தடயங்களே இங்கே இருக்குது. நேரு, காந்தி, தாகூர் உள்ளிட்ட பிரபல தலைவர்கள் விரும்பி வரக்கூடிய இடமாவும் இது இருந்திருக்கு. 4 முறை மகாத்மா காந்தி இங்கே வந்திருக்காரு. இந்தியா வழங்கும் நம்ப முடியாத அழகு மற்றும் வளமான பாரம்பரியத்திற்கு ஒரு சான்று இந்த பண்டைய மலைக்கோட்டை. பண்ணிட்டா. வாய்ப்பு கிடைக்கிறவங்க போய் பாருங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.